உதகையில் நடைபெற்ற திருமண நிகழ்ச்சியில் கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு புது தம்பதிகள் சுமார் 1000 பேருக்கு ஒரு மாதத்திற்கான மளிகை பொருட்களை உதகையில் முதன்முறையாக வழங்கினர். தமிழகம் முழுவதும் கொரோனா நோய் தொற்றால் பொது ஊரடங்கு பல தளர்வுகளுடன் அமலில் உள்ளது. இதேபோல் நீலகிரி மாவட்டத்திலும் நாளுக்கு நாள் கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இதன் காரணமாக மாவட்ட நிர்வாகம் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறது. சுற்றுலா மாவட்டம் என்பதால் பெரும்பாலானோர் வேலை இழந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் உதகையில் ஜார்ஜ் அவர்களின் மகளுக்கு இன்று ஸ்டீபன் ஆலயத்தில் 2 குடும்பத்தார் மட்டும் கலந்து கொண்டு திருமணம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கொரோனா தொற்றால் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் ஏழை எளிய மக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் என்று சுமார் 1000 பேருக்கு ஒரு மாதத்திற்கான அரிசி, பருப்பு மற்றும் மளிகை பொருட்களை முதன்முறையாக வழங்கினர். நிவாரணப் பொருட்கள் வாங்கியவர்கள் தம்பதியினரை வாழ்த்திச் சென்றனர். நகரச் செயலாளர் மதிப்புமிக்க ஜார்ஜ் அவர்களுடைய புதல்வியுடைய திருமணம். இந்த திருமணத்தை கொரோனா காலகட்டத்தில் எப்படி நடத்துவது என்பதை ஒரு அழகான விரிவான ஒரு திட்டத்தை தீட்டி இன்றைக்கு 100க்கு மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமையிலே நிவாரணப் பொருட்களை கொடுத்தார்கள். ஒரு மாதத்திற்கான நிவாரணப் பொருட்கள். இந்த பொருட்களை கொடுப்பதற்கு மனம் வேண்டும் என்று சொல்வார்கள். ஆனால் மனம் இருந்ததனால்தான் மணமக்கள் இருவருமே இந்த நிறை ஆசியை இந்த கூட்டத்திலே பெற்றுக்கொண்டு சென்றார்கள். ஆகவே இந்த காலகட்டத்தில் மிக சிறந்த இந்த நிவாரணப் பொருள் இருக்கும் என்பதில் எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. மாற்றுத்திறனாளிகள் அனைவருமே நாங்கள் மிக மகிழ்ச்சி அடைந்த இந்த திருமண நிகழ்ச்சி என்று சொல்லி எங்களுக்கு அருமையான இந்த நிகழ்ச்சியை தொகுத்து தந்த அனைவருக்கும் நன்றி என்று சொல்லி நன்றியுடன்